தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விவகாரத்தில் அரசுக்கு விலை போன வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் கஜேந்திரகுமார் பகிரங்கம். யாழ் செம்மணியில் எலும்பு எச்சங்களுடன் நாணயம் மீட்பு, அகழ்வு நடவடிக்கை தீவிரம். யாழில் அதிர்ச்சி சம்பவம், ஆசிரியர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றிய மாணவர்கள். யாழில் நேர்ந்த கொடூரம், 8 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த தாய் வழி உறவு. யாழில் சட்டவிரோத சீட்டு சர்ச்சை, குடும்பஸ்தர் மீது கொடூரமாக தாக்கிய குழு. கனடாவில் தனது பேரில் 18 அடையாள அட்டைகள் வைத்திருந்த பெண். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் அரசாங்கத்திற்கு விலை போன தவிசாளர் ஒருவர் இருப்பதுதான் தையிட்டியில் இடம்பெறும் முக்கால்வாசி பிரச்சினைகளுக்கும் காரணம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், குறித்த சட்டவிரோத கட்டடம் கட்டும் நேரத்தில் இதே தவிசாளர் தான் அப்போதும் இருந்தார். அந்த நேரத்தில் குறித்த விவகாரம் தொடர்பில் சட்டத்தரணி MA சுமந்திரனை வைத்து வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதெனவும் மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை வழங்கினார். இதனை மக்கள் நம்பி வழக்கு தொடராமல் இருந்ததால் தான் 2 வருடத்தில் அந்த கட்டடத்தை அவர்கள் கட்ட கால அவகாசம் கிடைத்துள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் S. லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு 211 மற்றும் 220 உடைய பகுதியளவிலான எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது. நேற்றைய அகழ்வுடன் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 240 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதில் நாணயத்தை ஒத்த சான்று பொருட்கள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்திறனிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மருதங்கேணி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் 16 பெண் ஆசிரியர்களின் குழு புகைப்படத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பிய 5 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. பாடசாலையில் எடுக்கப்பட்ட ஆசிரியர்களின் குழு புகைப்படத்தை எடுத்த மாணவர்கள் அதனை AI தொழில்நுட்பம் மூலம் ஆபாசமான முறையில் மாற்றியுள்ளனர். பின்னர் அந்த புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பகிர்ந்துள்ளனர். இதுகுறித்து பாடசாலை நிர்வாகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மருதங்கணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதற்கமைய போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இந்த ஆண்டிற்கான காப்போத்தா சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு முடிவுகளுக்காக காத்திருப்பவர்கள் என தெரியவந்துள்ளது. போலீசார் மாணவர்களின் கைபேசிகளை ஆய்வு செய்த போது 4 மாணவர்களின் கைபேசிகளில் அவ்வாறு மாற்றப்பட்ட ஆபாச புகைப்படங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் நீதிமன்ற விளக்கமறியல் உத்தரவிற்கமைய சிறுவர் நன்னடத்தை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இச்சம்பவம் கல்வி சமூகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 8 வயது சிறுமியொருவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி தெற்கு பகுதியிலேயே இந்த சம்பவம் புதன்கிழமையன்று இடம்பெற்றுள்ளது. தாய்வழி உறவினரான 21 வயதுடைய இளைஞனே இவ்வாறு மோசமான செயலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார்.
யாழில் சீட்டுக்காசு கொடுக்காததால் குடும்பஸ்தர் மீது கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், உடுவில் நாகம்மாள் கோவிலுக்கு அருகாமையில் வசிக்கும் பெண்ணொருவர் சீட்டு பிடிக்கும் தொழிலை செய்து வருகிறார். இந்நிலையில் ஆலடி பகுதியை சேர்ந்த ஆணொருவரும் அவரிடம் சீட்டு கட்டி வருகிறார். அந்த வகையில் ஆலடி பகுதியை சேர்ந்த குறித்த நபருக்கு சீட்டு விழுந்துள்ளது. இருப்பினும் அந்த காசு கொடுக்காத காரணத்தால் சீட்டு பிடிக்கும் பெண்ணின் கணவரை கடத்தி சென்ற குழுவானது அவர் மீது கொடூர தாக்குதல் நடாத்திவிட்டு திருப்பி வந்தது. இதன்போது வீதிக்கடமையில் இருந்த சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் தெரிந்த நிலையில் குறித்த தாக்குதலை நடத்தியவர்களை கைது செய்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தாக்குதலுக்குள்ளான நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் சூசைன் மேரி பகுதியில் தனது பெயரில் இல்லாத 18 அடையாள அட்டைகள் மற்றும் 6 வங்கி அட்டைகளை வைத்திருந்த 34 வயது பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி காலை ஈஸ்ட் ஸ்ட்ரீட் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த பெண் முன்னதாக பெற்றிருந்த பிணை நிபந்தனைகளை மீறியதாக கூறி போலீசாரால் நிறுத்தப்பட்டார். அப்போது அவரை சோதனையிட்ட போது அவரிடம் மற்றவர்களின் பெயரிலான அடையாள அட்டைகளும் வங்கி அட்டைகளும் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மற்றவர்களின் அடையாள ஆவணங்களை வைத்திருந்தது, பிறருடைய கடன் அட்டைகளை வைத்திருந்தது மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது நிபந்தனையுடன் கூடிய பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள அந்த பெண் வரும் ஜூலை 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஏப்ரல் 30 அன்று காவல்துறை அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. ரொரண்டோவில் உள்ள வாகன நிறுத்த மீட்டர்களில் மோசடி கும்பல் போலி QR குறியீடுகளை ஒட்டி பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக ரொரண்டோ காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மைய வாரங்களில் இத்தகைய 3 புகார்கள் பதிவாகியுள்ள நிலையில் இதுகுறித்து நிதிக்குற்ற பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாகன ஓட்டிகள் வாகன நிறுத்த கட்டணம் செலுத்துவதற்காக இந்த QR போலி குறியீடுகளை ஸ்கேன் செய்யும் போது அவை உண்மையான இணையதளம் போன்றே தோற்றமளிக்கும் ஒரு போலி தளத்திற்கு அவர்களை அழைத்து செல்கின்றன. அங்கு $7 பணம் செலுத்துவதாக நினைத்து தங்கள் தகவலை பதிவிடும் நபர்களின் கணக்கிலிருந்து சுமார் $2000 வரை திருடப்படுவதாக காவல்துறை அதிகாரி லாரா தெரிவித்துள்ளார். இதேபோன்ற மோசடி குறித்து பைக்ஷியா டொரண்டோ நிறுவனமும் தனது பயனர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்களுடைய மிதிவண்டிகளில் உள்ள அதிகாரப்பூர்வ QR குறியீடுகளின் மேல் மோசடி நபர்கள் ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ளதாகவும் இக்காரணத்தை கொண்டும் QR குறியீடு மூலம் பணம் செலுத்த கேட்பதில்லை என்றும் அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே வாகன நிறுத்த மீட்டர்கள் அல்லது பொது இடங்களில் உள்ள QR குறியீடுகளை பயன்படுத்தும் போது அவை சிதைக்கப்பட்டுள்ளதா அல்லது புதிதாக ஒட்டப்பட்டுள்ளதா என்பதை கவனமாக பார்க்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சந்தேகத்திற்குரிய குறியீடுகளை தவிர்க்குமாறும் இப்போதும் அதிகாரப்பூர்வ செயலிகளை மட்டுமே பயன்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரானுடனான மோதல் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படாத நிலையில் ரொரண்டோவில் பெட்ரோல் விலை நேற்று காலை லீட்டருக்கு 4 காசுகள் உயர்ந்துள்ளது. மலிவு எரிசக்திக்கான கனேடியர்கள் அமைப்பின் தலைவர் டான் மெக்டி கருத்துப்படி வெள்ளிக்கிழமைக்குள் விலை மேலும் 8 காசுக்குள் உயர்ந்து சராசரியாக லீட்டருக்கு 190 காசுகள் என்ற நிலையை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 20% வகிக்கும் ஹார்மோஸ் நேரணியை ஈரான் முடக்கியுள்ளது. அதற்கு பதிலடியாக அமெரிக்கா மேற்கொண்டுள்ள முற்றுகையுமே இந்த விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாகும். இந்த பதற்றமான சூழலில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் போக்கு உலக பொருளாதாரத்தையே ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன் விளைவாக கனடா வங்கி தனது வட்டி விகிதத்தை 2.25% தக்க வைத்துள்ளதுடன் கடுமையான பணவீக்கம் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு எரிபொருள் மட்டுமன்றி அனைத்து பொருட்களின் விலையையும் உயர்ந்து ஒரு நெருக்கடியான ஆண்டாக அமையும் என்றும் நமது தலைமுறை கண்டிராத அளவிலான தட்டுப்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் மெக்டி கவலை தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.